நீ பேசாம இன்னைக்கு ஃபுல்லா இங்க இருந்துரு சரியா? ஐயோ தீபி, இன்னைக்கு ஃபுல்லாமா? எனக்கு ஈவினிங் போல டான்ஸ் கிளாஸ் இருக்கு புரியுதா? எங்க அம்மா மேரேஜ் வீட்டுக்கு போனதுக்கு தான் இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க வந்து கூப்பிட்டா நான் கிளம்பிடுவேன். யாமினும் இப்படி இருக்கா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க இருந்தா என்னவா? இங்க பாரு தீபி, எனக்கும் இருக்கணும்னு தான் நல்ல ஆசை பாத்துக்கோ. ஆனா நான் சனி ஞாயிறு மட்டும் தான் டான்ஸ் கிளாஸ்க்கு போவேன். அதனால தான் சொல்றேன், மத்த நாளாச்சும் சரின்னு இருந்துடலாம். ஆனா இன்னைக்கு லீவ் போட்டேன்னு வச்சுக்கோ, டான்ஸ் மிஸ் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன டான்ஸ்ல இருந்தே தூக்கிடுவாங்க. இப்படி எல்லாம் பண்ணாத என்ன, எனக்காக நீ இருக்க கூடாதா? புரிஞ்சுக்கோ என் தீபி ப்ளீஸ். அட போ மீனு, நீ எனக்காக என்னன்னாலும் பண்ணுவேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேனே, நீ இப்ப பாத்தியா உன் டான்ஸ் கிளாஸ் தான் முக்கியம்னு கிளம்ப நிக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டா? நீ பேசாம என் கூட வந்து டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்துரு. அப்ப நல்லா ஜாலியா இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம், நல்லா ஜாலியா இருக்கும். ஆமா, எங்க அம்மா டான்ஸ்லாம் ஆட விடவே மாட்டாங்க. உனக்கு தான் நல்லா தெரியுமா? ஏன் உங்க அம்மாக்கு டான்ஸ் பிடிக்காதோ? ஆமா, டிவில டான்ஸ் ஏதாச்சும் வந்தா நல்லா முழிச்சு முழிச்சு பாப்பாங்க தெரியுமா? ஆனா என்ன மட்டும் டான்ஸே ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசட்டா? ஆமா, நீ பெரிய மினிஸ்டர், நீ பேசணும் எங்க அம்மா அப்படியே சரின்றுவாங்க பேரு. சரின்னு சொல்லுவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை தான். சும்மா பேசி பார்க்கலாம், உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாப்போமே. அதெல்லாம் ஒண்ணு வேலைக்காகாது புரியுதா? எங்க அம்மா சரின்னு சொல்லவே மாட்டாங்க. நீ ஏன் எதுக்கு சொல்றியா? நான் உங்க அம்மா கிட்ட பேசி பார்க்க, அப்புறம் உங்க அம்மாவே சொல்லட்டும் என்கிட்ட. மீனு, என்ன குமாரி இது? இந்தா சித்தி வர சொன்னாங்க, சாப்பிட்றியா? ஐயோ, இவ்வளவு எனக்கா? ஆமா உனக்கு தான். குமாரி, எனக்கு ஒரு கேக் வைன் வாயா. தீபி, ஒரே ஒரு கேக் பீஸ் தான் இருக்கு, அதான் மீனுக்கு கொடுக்க சொன்னாங்க. நீ வேணா ஸ்வீட் எடுத்து சாப்பிட. இல்லையா, நாத்து நிறைய இருந்துச்சு. நாத்து இருந்தது எல்லாருமே சாப்பிட்டாச்சுல, நீ கூட ஒரு பீஸ் சாப்பிட தானே செஞ்ச? ஆமா சாப்பிட்டேன், எல்லாமே முடிஞ்சிருச்சோ? நான் 2-3 பீஸ் பார்த்தேன் ஃப்ரிட்ஜ்ல. இல்ல, நைட் யாரோ சாப்பிட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணுதான் இருந்துச்சு, அதான் சித்தி சொன்னாங்க. நீ சாப்பிடுறியே கேக்கு? நான் ஸ்வீட் வேணா சாப்பிட்டுக்கறேன். அப்படியா, உனக்கு வேணாமோ? சரி கொடு. ஒரு வார்த்தை தான் கேட்டேன், சாப்பிட்டியான்ட்டு உடனே புடிங்கிட்டாளே. சரியான ஆளுதான். இதுக்கு குமாரி எவ்வளவோ பரவாயில்ல. அவ ஒரே ஒரு பீஸ் இருந்தாச்சும் அழகு போல எனக்கு தான் கொண்டு வந்து கொடுத்தா. ஆனா தீபி சரியான ஆளுதான், என் கையில இருந்து நல்லா புடிங்கிட்டா. தீபி, உனக்கு ஏதாவது இருக்கா? அத மீனு கிட்ட கொடு. சித்தி சொல்லிதான் விட்டாங்க நீ இப்படி புடுங்கன்ட்டு. மீனு கிட்ட கொடு, அவ சாப்பிடட்டும். அட என்னாச்சு? குமாரி நமக்கு தான் சப்போர்ட் பண்ற போலயா? உன்னதானே சொல்றேன், காதுல விழுதா எப்படி? நான் தெரியாம தான் கேட்டேன், உனக்கு என்ன பிரச்சனை? நான் அந்த கேக்க சாப்பிட்டறதுனால மீனுவே ஒண்ணுமே சொல்லல, என் கையில அழகா தந்துட்டா. நீ எதுக்கு தேவையில்லாம வந்து ஒண்ணுனா சொல்லிட்டே இருக்க? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. என்ன மீனு? குமாரி நமக்கு தானே சப்போர்ட் பண்றா, அப்ப நம்ம எப்படி தீபி கிட்ட ஆன் தலையாடுறது? ஒண்ணுமே செய்ய வேணாம், அமைதியாவே இருந்துருவோம். மீனு நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட், அவளை நம்ம தானே கவனிக்கணும். அதனாலதான் புது கேக்கு கொடுத்த அவகிட்ட. நீ என்னன்னு பார்த்தோம்னா பலகாரத்தை எல்லாத்தையும் அவளை சாப்பிட சொல்லிட்டு கேக்க நீ வாங்கிட்ட. அவளுக்கு அதுவும் இல்லாம சாக்லேட் கேக்னா நல்லா பிடிக்கும். உனக்கு தான் தெரியதானே செய்யும். அவ கையில இருந்து இப்படி வாங்கலாமா? சும்மா ஒரு பேச்சுக்கு தானே கேட்டிருப்பா. உடனே உன் இஷ்டம் போல புடிங்கிட்ட கூட அவ கையில. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரியா? என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாம எங்க 2 பேருக்குள்ள சண்டை எடுத்து விட தானே இப்படி எல்லாம் பேசிட்டு நிக்க. ஐயோடா, உங்க 2 பேருக்குள்ள நான் இதுக்கு சண்டை எடுத்து விட போறேன்? வீட்டுக்கு வந்தவள முறையா கவனிக்கணும்னு தான் சொல்றேன். அத கையில கொடு. குமாரி, உனக்கு ஒன்னும் ஏஜ் வந்து பாட்டி ஏஜ் எல்லாம் ஆகல சரியா? ரொம்ப ஓவர் பண்ணிட்டு இருக்காத. இது நானும் மீனும் கூட ஷேர் பண்ணி நானும் சாப்பிட்டுக்கிடுவோம். அது எங்க இஷ்டம் இல்ல மீனு? இந்த ஐடியா நல்லா இருக்கு. பேசாம தீபிக்கு எப்ப சப்போர்ட் பண்ணிடுவோம். குமாரி, நான் தான் அவகிட்ட கொடுத்தேன். இப்போ என்ன இருக்கு அதுல? நீ இதுல தேவையில்லாம தலையிடாத என்ன? நாங்க 2 பேரும் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிடுவோம். இவளுக்கு சப்போர்ட் பண்ண அவன் என்னவோ பெரிய நம்ம தான் பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கா. இனிமே செய்யட்டும். அதான் என் ஃப்ரெண்டே சொல்லிட்டான்ல, அவன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயேன். இது என்ன ஓரமா? நான் எங்கடா நிப்பேன் சரியா? தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டே இருக்க. சரி சரி, சண்டைலாம் போடாதீங்க. குமாரி, நீ ஒரு ஸ்வீட் எடுத்துக்கிறியா? இல்ல இல்ல வேணாம். யாராவது கெஸ்ட் வந்தா குடுக்குற தட்டுல எல்லாம் நாங்க கையெல்லாம் வைக்க மாட்டோம், அறிவில்லாம. குமாரி, என்ன ரொம்ப ஓவரா கத்துற? உனக்கு வாய் இருக்கோ? ரொம்ப பண்ணிட்டு இருக்க பாத்துக்கோ. உன் வேலையை பார்த்துட்டு போறியா? ஐயா, நீங்க 2 பேரும்
கொடுத்துருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி, நாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கறோம். எதுக்குமா ஷேர்? நேத்து அவ கேக் சாப்பிட்டாச்சு, அதனால தான் உனக்கு கொடுத்து விட்டேன். நீ வாங்கிக்கோ அத. தீபி என்ன பண்றது? உங்க அம்மா சொல்றாங்க. இந்தா நீயே சாப்பிடு சரியா? வச்சுக்கோமா வச்சுக்கோ. இது என்ன வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட இப்படி பேசிட்டு நிக்க? எல்லாம் இந்த பூமாரியால வேலை தானே, நல்லா தெரியும் எனக்கு. பூமாரியோட வேலையா? அவ என்னடி சொன்னா என்கிட்ட? அவளுக்கு தான் நான் கேக் சாப்பிடுறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. யான் தெரியுமா, நேத்து அவ ஒரு பீஸ் தானே சாப்பிட்டா. எனக்கும் மீனுக்கும் நல்லா சண்டை எடுத்து விடணும்னு அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்கா. தீபி தயவு செஞ்சு சண்டை போடாத சரியா? இந்த அந்த கேக் வேணா நீயே சாப்பிடு, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி இதை விட பெரிய கேக் கூட நாங்க வாங்கி சாப்பிடுவோம் சரியா? நீ இதை சாப்பிட்டுக்கோ. என்ன தீபி இப்படி எல்லாம் பேசுற? நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், என்கிட்ட இப்படி நடந்துட்டு இருக்க நீ? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பாத்துக்கோ. உங்க அப்பா கிட்ட சொல்லி நீ பெரிய கேக் சாப்பிடுவேனா? அப்ப நான் என்ன இந்த நேரத்துல கேக்க சாப்பிடணும்னு சொல்றியா? பத்தி உனக்கு நல்ல கோவம் வருது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஆனா நிக்கல்ல அவதான் காரணம். நீ சொல்றது பார்த்தா அப்படிதான் இருக்குது. நீ என்ன சொல்ற? என்ன கேக் நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்னு நான் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ டக்குனு என் கையில தந்துட்டு இப்படி எல்லாம் பேசுற? அது இல்ல மீனு, உன் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட நீ இப்படிதான் நடந்துப்பியா? நீ இப்படி எல்லாம் நடந்துப்பேன்னு தெரிஞ்சா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன். எங்க அம்மா கூட நான் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பேன், அப்படியே நான் டான்ஸ் கிளாஸ்க்கு போயிருப்பேன். தேவையில்லாம இங்க இருக்க சொல்லி இதுல வேற இன்னைக்கு ஃபுல்லா இருக்கியான்னு வேற கேட்டேன். மீனு என்ன நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க? நான் அப்படியெல்லாம் உன்கிட்ட பேசணும் சொல்லு. இப்பதானே பேசுனேன். சரி சரி விடு மீனு, நீ எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்கிடாத. அதை சாப்பிடு, அவ கிடக்கா. இருக்கட்டும் தீபி அம்மா, எனக்கு வேணாம் சரியா? நீங்க வேணா அந்த கேக்க சாப்பிடுறீங்களா? ஐயா அந்த கேக்க உனக்காண்டி தானே எடுத்துட்டு வந்தேன், இப்போ என்ன வேணாம்னு சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சாப்பிடு. ஏய் தீபி, எல்லாம் ஒன்னால தானே வந்துச்சு. நேத்து தானே ஒரு கேக் அமுக்குன, இன்னைக்கு இதையும் கையில எங்க வச்சிருந்த? இங்க பாரு, இந்த பூமாரியால எனக்கும் மீனுக்கும் இப்ப சண்டை வந்துட்டு பாத்துக்கோ. அவளை எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. அவ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணா, அவ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நல்ல ஆளுதான் நீ, நல்லா சப்போர்ட் பண்றியா? பூமாரியா அப்ப உனக்கு ஃப்ரெண்ட்? ரெண்டு பேருமே எனக்கு ஃப்ரெண்ட் தான் இப்போ. ஓஹோ சரியான ஆளுதான் பூமாரி. நீ ஒரு கேக்க வந்து கொடுத்து எனக்கும் மீனுக்கு இடையில சண்டை இழுத்து விட்டில. நான் என்ன பண்ணேன்? நீ தான் கேக்க கொடுக்க மாட்டேன்னு மீனுனே சண்டை போட்டேன். தேவையில்லாம என்ன சொல்லிட்டு இருக்க? அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு. எம்மா பாத்தீங்கன்னா இந்த பூமாரிய எனக்கும் மீனுக்கும் இடையில சண்டை இழுத்து விட்டுட்டா. இது உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையாடி? யாராச்சும் ஒரு பிள்ளை புதுசா வந்தா போதுமே, உடனே எங்கடா சண்டை இழுக்குதுன்னு இழுக்கிறது. சும்மாவே சண்டை பிடிச்சிட்டு தான் கிடப்பீங்க. இன்னைக்கு மீன் வேற வந்து சிக்கிட்டாளா? இதெல்லாம் யார் காரணமா? நான் நிக்கல அவதான் காரணம். நான்லாம் ஒன்னும் காரணம் கிடையாது. சும்மா சும்மா என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, போய் சித்தப்பா கிட்ட சொல்லிடுவோம் பாத்துக்கோ. ஓஹோ மிரட்டுறியோ? போய் சொல்லு பாப்போம். சரி சரி விடுங்க பூமாரி, நீ அங்க உட்கார்ந்து அந்த ஸ்வீட்டை சாப்பிடு.